ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் நெட் சேனல். ஸோ நம்ம சிஎம் அவர்கள் சின்ன வயசில் இருந்து வளர்ந்த அவரோட சாலிகிராமம் வீடு இப்போ முழுசாக இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அண்ணா நகரில் இருந்த வீட்டை சேல் பண்ணதாக தகவல் வந்துச்சு. இப்போது சாலிகிராமம் வீடும் இடிக்கப்பட்டு இருக்குது. ஸோ ரசிகர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே புதுசாக என்ன வரப்போகுது, வாங்க முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாலிகிராமம் வீடு சாதாரண கட்டிடம் இல்லைங்க. ஸோ விஜய் சாரோட ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தோட முக்கியமான நினைவுகள் நிறைஞ்ச இடம். ஸோ இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவரோட சினிமா ஆஃபீஸை இங்கே தான் வச்சுருந்துருக்காரு. ஸோ விஜய் அவர்களும் அவரோட குடும்பமும் பல வருஷங்களாக இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி கூட தன்னோட ஆரம்ப கட்டத்தில் இந்த வீட்டில் ஒரு பகுதியை தான் வாடகைக்கு எடுத்து மியூசிக் ஸ்டூடியோவாக பயன்படுத்தியிருக்காரு. என் சொந்த வீடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பல மேடைகளில் நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காருங்க. சரி, இப்போ எதுக்காக அந்த வீட்டை திடீர்னு இடித்தாங்க, அதற்கான காரணம் என்ன? ஸோ நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நம்ம சந்திரசேகர் சாரும் சோபா சந்திரசேகர் மேமும் புதுசாக ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அங்கே ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த சாலிகிராமம் இடத்த இடிச்சிட்டு அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறதா ஒரு பிளானும் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அரசியல் கட்சி சார்ந்த சில அலுவலகங்கள் இல்லைன்னா வீடை வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஒரு பக்கம் பழைய நினைவுகள் நிறைஞ்ச வீடை இடித்தது ரசிகர்களுக்கு வருத்தமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்த புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட சாதாரண விஷயம்தான். ஸோ இந்த சாலிகிராமம் வீடு இடிக்கப்பட்டது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.